சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வீட்டில் பணம் தங்க கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய எளிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 11லேருந்து 11:30 மணிக்குள்ள தினம் ஒரு ஆன்மீக தகவல் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோங்க, வர்ற காசு எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டுதுங்க, வருமானம் வருது, வந்த காசு வீட்டில் இருக்கவே மாட்டுது, சேமிப்பாக மாறவே மாட்டுது அப்படின்னு பலருமே புலம்புவாங்க. அதற்கு நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்தாலே போதும். அதுவும் எளிய விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வீட்ல மாற்றங்கள் செய்தாலே நம்ம வீட்ல மிகப்பெரிய ஒரு பண வரவு ஏற்படும். பண சேமிப்பு உண்டாகும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பூஜை அறையில விளக்கு ஏற்ற வேண்டும். அதுவும் நிறைய பேர் ஒற்றை காமாட்சி தீபம் மட்டுமே ஏற்றுகிறார்கள். அது ஒற்றை விளக்கு ஒருபோதும் ஏற்றக்கூடாது. குலதெய்வத்திற்காக மண் அகல் விளக்கு ஒன்று தொடர்ந்து ஏற்றுங்கள். அதுவும் காலை மாலை 2 நேரமும் ஏற்றுங்கள். இன்னுமே நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும்தான் வீட்டில் விளக்கேற்ற பழக்கம் இருக்கின்றது. தினமும் நம்ம காலையில் குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. விளக்கேற்றுற வீடு ஒருபோதும் வீணாக போகவே போகாது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதச் சம்பளம் வாங்குபவர்கள் தங்களோட மாதச் சம்பளத்தில் விரய செலவு ஏற்படாமல் இருக்க, மாதச் சம்பளத்தின் முதல் பணத்தை ஒரு ரூ. 20 எடுத்து ரூ. 10க்கு பூ வாங்குங்க. வாசனை மலர்கள் வாங்கிட்டு ஒரு ரூ. 11 எடுத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டி ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு உண்டியல்லையோ போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போ உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த உண்டியல்லையோ அந்த டப்பாவில் உள்ள காசை எடுத்து உங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்கள், அர்ச்சனை பொருட்கள் அல்லது வெல்லம் வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் கொடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு 2 மாதம் செஞ்சு பாருங்கள். உங்களோட விரய செலவுகள் குறைவதையும் சேமிப்பு உயர்வதையும் கண்கூட பார்க்க முடியும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு குலதெய்வத்தின் அனுக்கிரகமும் இருக்கணும். அதே மாதிரி லக்ஷ்மி தாயாரின் அனுக்கிரகமும் நம்ம வீட்டில் இருக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள நீங்கள் உங்களோட வீட்டில் லக்ஷ்மி குபேராய நமக, லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு உங்கள் மனதார வழிபாடு செஞ்சுட்டு நாணயங்களின் சத்தங்களை எழுப்புங்கள். ஒரு ரூ. 5 நாணயம், ஒரு 10 நாணயம் கையில் வச்சுக்கோங்க. அந்த நாணயத்தோட சத்தங்களை அந்த நேரங்களில் எழுப்பும்போது நாணயங்களின் சத்தம் குபேர பகவானுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு சத்தம். இது போல் நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் கண்டிப்பாக பணத்திற்கு தட்டுப்பாடு வராமல் இருக்கும். நான்காவது விஷயம், இது அநேக பேருக்கும் தெரிந்த ஒன்று. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அடிக்கடி பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கும் இடங்களில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, ஒரு பணம் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பீரோவில் வச்சு சேர்த்தாலும் சரி, இல்லை உண்டியல் போட்டு நீங்கள் சேர்த்தாலும் சரி, இல்லை பேங்க்கில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதற்கு சுக்கிர ஹோரை ஒரு நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலாண்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளில் எப்போ சுக்கிர ஹோரை வருகின்றது, அந்த சுக்கிர ஹோரையில் முதல் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேமிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எந்த நாளில் நீங்கள் பணம் சேர்க்க போகிறீங்களோ அந்த நாளில் உங்களுக்கு சுக்கிர ஹோரை தெரியணும் அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு நாளே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்த்து உங்களுக்கு சுக்கிர ஹோரை எந்த நேரத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு பணம் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் பணம்லாம் இருக்கு, ஆனால் தங்க நகைகள் சேரவே மாட்டுது. அதுவும் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் சேருவது ரொம்பவே கஷ்டம். நான் இருக்கிற தங்கமாவது எங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கணும். அதற்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு நகை நீங்கள் அடகு வச்சு வீட்டுக்கு வரும்போது அதை வந்து ஒரு ஒரு சாதாரண தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கலந்து அதை நல்லா நனைச்சி அதை நல்லா தொடச்சி அதை பீரோவில் வைக்கணும். அதை தொடச்சி பீரோவில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ படமோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ படத்திற்கு ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு ஒரு விளக்கு
ஏற்றி தீப தூப ஆராதனை காமிச்சு அந்த நகைகள் எங்களை விட்டு போகாமல் இருக்கணும், எங்ககிட்டயே இருக்கணும், இன்னும் மேலும் நகைகள் சேரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் பீரோவில் வைங்க. வைக்கும்போதும் அந்த இடத்துல பச்சை கற்பூரம் சேர்த்து வைங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய் சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு மனமுள்ள இடத்தில் தங்கமும் பணமும் வந்து சேரும். அதனால நீங்கள் பணம் வைக்கிற இடம் எப்போதும் வாசனை மிகுந்த இடமாகவே வைத்து கொள்ளுங்கள். 5வது விஷயம், இது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது மற்றும் நம் வீட்டில் இல்லை என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தக்கூடாது. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு மடங்காவது காசு சேரும். இது 100% பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சேமிப்பு உயர்வதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். இதுபோல் பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் சந்தேகங்களுக்கான சரியான பதில் அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.